உண்மையாகவே தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அதை புரிந்து கொள்ளணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய நேரத்தில் என்னதான் செய்வாங்க, அதை தவறாக தான் என்ன செய்வாங்க, புரிந்து கொள்ளுவாங்க. ஆண்டவருக்கு நான் முற்றிலும் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், என் எல்லாத்தையும் நான் ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறேன், நீங்கள் வாழ்வீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது என்ன செய்யாது, புரியவே புரியாது. உங்களை கேலி செய்வாங்க, உங்களை கிண்டல் செய்வாங்க, உங்களை கேள்வி கேட்பாங்க, உங்களை ஏளனம் செய்வாங்க, உங்களை விமர்சிக்குவாங்க. ஏன்? அவங்களுக்கு ஆவிக்குரிய உணர்வு இல்லாததுனால நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அதனாலலாம் நான் ஆண்டவரை ஆராதிக்க மாட்டேன், வாயத்திலிருந்து ஜெபிக்க எனக்கு பயம். ஏன்? ஏதாவது பேசிடுவாங்களோ, யாரும் ஏதாவது சொல்லிடுவாங்களோ. உண்மையான ஆராதனை நீங்கள் என்னதான் ஜெபம் பண்ணுங்க, ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல அந்த 10 பேர் அதுக்கு 10 விதமான கமெண்ட் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதனால இவங்க இருக்கிறதுனால நான் ஜெபிக்க விரும்பல, நான் அவங்க இருக்கிறதுனால நான் இதை செய்ய விரும்பல அப்படின்னு மற்றவங்களுக்காக நீங்க செய்ய போகிற உண்மையான ஆராதனையை நீங்க இழந்துட்டு என்ன செஞ்சிடாதீங்க, தேவனுக்கு முன்பதாக பரிதாபம் மன்னிக்காதீங்க. நீங்க உங்களுடைய பெஸ்ட்டை செஞ்சாலுமே மனிதன் உங்களை விமர்சிக்க தான் போறான். நீங்க உங்களுடைய சிறந்ததை செய்தாலுமே உங்களை சுத்தி இருக்கிறவங்க அதை குறை கண்டுபிடிக்க தான் என்ன செய்ய போறாங்க, குறை கண்டுபிடிக்க தான் போறாங்க. நீங்க எவ்வளவுதான் உள்ளத்துல நன்மையை வைத்து நீங்க இன்னொருத்தனுடைய வாழ்க்கைக்கு உதவணும்னு சொல்லி நல்லதை செஞ்சாலுமே உங்க பின்னாடி இப்ப என்னதான் செய்ய போறாங்க, அவங்க செய்யதான் போறாங்க. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை, இதுதான் the logic behind human emotions, human relationship. நான் சொல்றத மறக்காதீங்க.